கணவன்மாரை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், சகோதரத்தை இழந்தவர்கள். ஒரு பிள்ளையின் பெருமதியை நீங்கள் எவ்வளவுக்கு மதிப்பிடுகிறீர்கள்? அந்த பிள்ளையின் பெருமதியை விட உங்களுக்கு காணாமல் போன படம் தேவை. அதுக்கு அது தீவிரமாக இயங்குகிறீர்கள். இந்த தமிழர்கிட்ட பிரச்சனை என்றால் தான் அரசியல் கைதிகளாக இருக்கலாம். அதில் நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காணியை விடுதலை செய்வதாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அன்றைக்கு ஒரு யூடியூப்பை பார்க்கும்போது அந்த தையிட்டி விவகாரத்துல அந்த பிள்ளை வந்து சொல்லுகிறது, ஒரு பொன் விளைகிற பூமி, ஒரு பொன் விளைகிற பூமி என்றால் விவசாய நிலம். அந்த நிலத்துல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விகாரையை கட்டி போட்டு நீங்கள் வெளிநாடுகளில் போய் பிச்சை எடுக்கிறீங்க. என்ன தேங்காய், உப்புக்கும் தேங்காய்க்கும் அரிசிக்கும் நெல்லுக்கும் வெளிநாட்டுல போய் பிச்சை எடுக்கிறீங்க. இந்த மயிலத்தினவன மாதவன மில்கோன்ற நிறுவனத்துக்கு பால் வழங்குற இடம். அதை அடிச்சு மூடி அதை ஆக்கிரமிப்பு செய்து போட்டு தொல்லியல் திணைக்களத்துல எத்தனை சதவீத வருமானம் உங்களுக்கு வருது, அதை அடிச்சு மூடி போட்டு இன்றைக்கு பிச்சை எடுக்கிறீங்க IMF போய். அப்படித்தான் முழுக்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு பொருளாதாரத்தை இந்த இனவாதத்தால நீங்கள் அழிச்சிருக்கிறீர்கள். உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் அழிச்சிருக்கிறீங்க. அன்றைக்கு ஒரு சார்ட் ஒன்று போய் கொண்டிருந்தாங்க. 52ஆம் ஆண்டுல இருந்து GDP எந்தெந்த நாடுகள GDP எவ்வளவு நின்றது. இப்பதான் நான் பார்த்தேன், குவைத்தின் GDP சிங்கப்பூர் GDPயை விட இலங்கை என்ன மேல நின்றது. அப்ப அதுக்கு பிறகுதான் எல்லாம் தலைகீழா மாறினது. எல்லாவற்றையும் நீங்கள் தான் அழைத்தீர்கள். இப்போதும் பாருங்கள், பணத்தை தேடுகிறீர்கள். இந்த மக்கள் அந்த தாய்மார் நீங்கள் கூறியது போல அதுகள் தொடர்ச்சியாக இறந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்கள், இப்ப நீங்க பார்க்கலாம், தமிழ் மக்கள்ல கூட பெரும்பாலானவர்கள் இந்த புதிய அரசுக்கு ஆதரவை வழங்குகிறார்கள், கண்மூடித்தனமாக ஆதரவு வழங்குகிறார்கள். அவர் அதை செய்வார், இதை செய்வார். அப்ப நீங்களும் சேர்ந்து அந்த காணாமல் போன அந்த 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 உறவுகள வலிகளை நீங்களும் புறக்கணிக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி. நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சரி, நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் வந்து நல்லது செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? ஆதரவு கொடுக்கும் போது கண்முடித்தனமாக முதல் கூறுவீர்கள். சம்பந்தன் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார், சுமந்திரன் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார், அல்லது மாவை சேனா நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தார் என்று சொல்லலாம். ஓகே, சொல்லி இப்ப எந்த நிபந்தனை என்ற அடிப்படையில நீங்கள் அனுராக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள்? என்னடா அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் என்று இருக்கிறார் தானே.